நான் விஜயகுமார். ஏபிஎல் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்துருச்சு வெக்கத்தை விட்டு. யூ நோ த சிச்சுவேஷன். அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அண்ணன். உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்க வந்திருக்காங்க. பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? பாரதி ராஜா என்று சொன்ன உடனேயே கிராமத்து வயல்வெளிகளும் கழிகளும் கண் முன்னால் தோன்றும். ஏனென்றால் அவர் அப்படி இயற்கை வளங்களை நிறைந்த கிராமங்களை மக்கள் முன்னால் கொண்டு வந்து திரை மூலமாக காண்பித்தவர் திரு பாரதி ராஜா. திரு பாரதி ராஜா அவர்கள் 1941ஆம் வருடம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி தேனி மாவட்டம் அல்லிநகரம் என்ற கிராமத்திலே பெரிய மாயத்தேவருக்கும் கருத்தம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய உண்மையான பெயர் சின்னசாமி. இவர் சினிமா துறைக்கு வருவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார். கதை எழுதுவதிலும் திரைக்கதை அமைப்பதிலும் வல்லவரான திரு பாரதி ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவிலே தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக மிகவும் போராடியிருக்கிறார். ஆரம்ப காலகட்டங்களிலே கன்னட இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார். அதன் பிறகு அவர் தமிழ்ல 16 வயதினிலே அப்படின்னு ஒரு படம் தான் முதல் இயக்கினார். அந்த படம் தான் அவரை முதல் படமே அவரை பிற சிறந்த இயக்குநராக தமிழ் மக்களிடையே அறிமுகம் செய்தது. அந்த படத்தின் மூலமாகத்தான் சில நடிகர்கள் தங்களுடைய பிற்கால வாழ்க்கையை பிரம்மாண்டமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அடித்தளமாக அமைத்துக் கொடுத்தது. இப்படி நடிகர்களையும் இயக்குநரையும் மிக சிறந்தவர்களாக தமிழ் மக்களிடையே கொண்டு சேர்த்த படம் 16 வயதிலே. படப்பிடிப்பு நிலையத்திற்குள்ளவே படங்களை எடுத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கேமராவை கிராமத்திற்கு கொண்டு சென்று கிராமத்தில் இயற்கை அனைத்தையும் காட்ட முதன்மையானவராக திகழ்ந்தவர் திரு பாரதி ராஜா. அவர் எடுத்த அந்த 16 வயதிலே படம் இன்றைய வரையிலும் பாராட்டக்கூடிய படமாகவே அமைந்தது. அவர் கிராம கதைகளை மிக சிறப்பாக சொல்கிறார், கிராமத்தை மட்டுமே வைத்து படம் எடுக்கின்றார் என்று அவர் மீது ஒரு எண்ணம் மக்களிடம் இருந்தது. அதை உடைப்பதற்காகவே அவர் என்ன செஞ்சாரு, சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற ஒரு கிரைம் செஞ்சார். அந்த படம் அத்தனை வெற்றி அடைக்கும் சிறப்பான ஒரு படம். அதே போலவே டிக் 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 அப்படின்னு ஒரு படம், அடுத்து கைதியின் டைரி அப்படின்னு ஒரு படம். இந்த மாதிரி அவர் கிராமத்து கதைகளிலிருந்து விலகி இருப்பதாக காட்டுவதற்காக எடுக்கப்பட்ட படங்களும் வெற்றி படங்களாகவே அமைந்தது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் கிராமத்து படங்களாகவே எடுக்க ஆரம்பித்தார். கவிதை நயமிக்க படங்களாக எடுக்க ஆரம்பித்தார். அலைகள் ஓய்வில்லை, அலைகள் ஓய்வில்லை போன்ற கருத்தாளமிக்க காதல் படங்களையும் கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் சிவாஜி கணேசனை வைத்து முதல் மரியாதை என்ற படம், அந்த படம் இன்றளவும் பாராட்டுகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. இந்த படத்திற்கு நிறைய விருதுகள் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் கிழக்கு சீமையிலே என்று ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் பொம்மலாட்டம் என்று அர்ஜுனை வைத்து ஒரு படம் பண்ணினார். இப்படி அவர் எடுத்துக்கொண்டிருந்த படங்கள் அனைத்துமே வித்தியாசமானதாகவும் அனைவரும் ரசிக்கக்கூடியதாகவுமே இருந்தது. பயங்கரமா மேக்கப் பண்ணி கேமரா முன்னால செட்டப் பயங்கர மேக்கப் போட தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலம். எல்லாத்தையும் உடைச்சாங்க. ஒரு கிராமத்துல மக்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே யதார்த்தமாக காண்பிக்கிறார். இவருடைய படங்கள் அனைத்துமே அப்படிதான் இருக்கு. ரயில் கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படம், அதுல ராதிகாவை அறிமுகம், மண் வாசனையில் ரேவதியை அறிமுகப்படுத்தினார், முதல் மரியாதை ரஞ்சிதாவை அறிமுகம். இப்படி இவர் அறிமுகப்படுத்திய நடிகைகள் அதிகம். ராதாவை அலைகள் ஒருதலை படத்தில் அறிமுகப்படுத்தினார். இவர் அறிமுகப்படுத்திய நடிகைகளின் பட்டியல் அதிகமாக இருந்தாலும் அனைவருமே தமிழ் சினிமா துறையில் சிறந்த நடிகைகளாகவே திகழ்ந்தார். இவரிடம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றியவர்கள் அதிகம். மணிவண்ணன்,
பாக்கியராஜ், நிறைய உதவி இயக்குநர்கள் அவருடன் பணியாற்றிவிட்டு சிறந்த இயக்குநராக வெளியே வந்து தமிழ் சினிமாவின் இயக்குநர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர்தான் திரு பாரதிராஜா அவர்கள். அவர்கள் நடிகராகவும் பல படங்கள் நடித்திருக்கிறார். அவர் முதலாக கதாநாயகன் நடித்த படம் கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற ஒரு படம் தான் அவர் கதாநாயகனாக நடித்தார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தற்சமயங்கள்ல வயசான கேரக்டர்ல நிறைய படங்கள்ல பண்றாரு. அவர் வரக்கூடிய காட்சிகள் அனைத்தையுமே மக்கள் கைத்தட்டி ஆரவாரத்துடன் ரசிக்கும்படியாக அவர் தன் திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகனுக்காக ஒரு படத்தை எடுத்தார், தாஜ்மஹால். அந்த படமும் மிக சிறப்பாக பேசப்பட்டது. இப்படி பாரதிராஜா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்றைய காலகட்டம் வரையும் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டு அதை தக்க வைத்துக் கொண்டிருப்பது பெரும் சாமர்த்தியமான ஒரு விஷயம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் பாரதிராஜா அவர்கள். இப்போது சமீபத்தில் கூட அவர் திரைப்படத்துறையில யார் தப்பு செய்யக்கூடாது தயாரிப்பாளர்களுக்காக நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கி அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் பின்னால் செல்லும் தயாரிப்பாளர்களும் சரி, இயக்குநர்களும் சரி, சினிமா துறையிலே முதன்மையானவர்களாக வெளிப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த ஒரு சிகரம், தமிழ் சினிமாவின் சிகரமாக இமயமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் இது பாரதிராஜா அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த ஜூலை 17ஆம் தேதியை இமயத்தின் தினம் என்று கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.